வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைனும் சேம் பேட்டர்ன் பேக் நெக் டிசைனும் ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் கஸ்டமருடைய ஸ்லீவை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தென் சென்டர் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் 7 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைனில் நான் என்ன பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கனோ அதே தான் ஃபுல் பேக் நெக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பேக் நெக் டிசைன் நான் போஸ்ட் போடலை. பிகாஸ் இது என்ன பேட்டர்னோ சேம் அதே பேட்டர்ன் தான் அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறதால நீங்கள் இதை பார்த்தே ட்ரை பண்ணுங்கள். பேக் நெக் டிசைனை உங்களுடைய கஸ்டமருடைய மெஷர்மெண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு தென் இதே பேட்டர்னை நீங்கள் அதுலேயும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் அண்ட் பேக் நெக் டிசைன் பண்ணிடலாம். இது பிரைட்ஸ்க்கான டிசைன் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டிசைனுங்கிறதால யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். தென் யார் வேணாலும் இதை வியர் பண்ணலாம். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேட்டர்ன். நீங்கள் இதிலே வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான வீடியோ டெய்லி உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த வீடியோவுடைய ஒரு மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற அந்த போர்ஷனில் உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மிஸ் ஆகிடலாம். பிகாஸ் ஆரி ஒர்க்கில் டிப்ஸும் ட்ரிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஆரி ஒர்க் பண்ணுறதை விட ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். டிப்ஸும் ட்ரிக்ஸும் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஒரு நாளில் முடிக்க வேண்டிய ஒர்க் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ரொம்ப டிலேவாக முடிப்போம். ஸோ அதனால் நீங்கள் டிப்ஸ் ட்ரிக்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் டைமிங்கும் ரொம்ப குயிக்காக முடிச்சிட முடியும். அதனால் வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கான டிப் உங்களை ரீச் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி டிப்பை தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபஸ்ட் லைன்னா சுகர் பீட் 2 லைன்ஸாக 2 பீட்ஸாக கொடுத்துட்ருந்தேன். தென் இப்போது 4 mm பீட் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 4 mm பீட் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை 3 mm பீடும் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டிசைன் சிம்பிள். ஸோ அதனால் இதுவுமே சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 3 mm பீட் கொடுத்துக்கோங்க, 2 mm பீட் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் டிசைன் சிம்பிளாக இருக்குது, பீட்ஸ் ஆச்சும் கிராண்டாக கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா 4 mm பீட் கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 mm பீடு தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். தென் இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் பீடு வாங்கும் போது சுகர் பீட் ஓகே, கிராம் பேஸில் நம்ம வாங்குவோம். உங்களுக்கு எவ்வளோ கிராம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த மாதிரி 3 mm பீட் 2 mm பீட் 4 mm பீட்லாம் வாங்குறச்ச நிறைய பேர் வந்து நான் பிகினர்ஸ், ஸோ அதனால் நான் இந்த உதிரி மணி கிடைக்கும் பேக்கெட்டில் 10 rupees பேக்கெட் 20 rupees பேக்கெட் அந்த மாதிரி பேக் பண்ணி விற்பாங்க. அது வந்து பிராண்டடாக இருக்காது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே மேபி உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் வாங்கும் போதே மணியை கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சமாக வாங்கினாலுமே பிராண்டடாக வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த பேக்கெட் மணிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் ரேட் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் அந்த 10 ருபீஸ் பாக்கெட்டும் 20 ருபீஸ் பாக்கெட்டும் நீங்கள் வாங்குவீங்க. பட் ஸ்டில் அந்த 20 ருபீஸோடு நீங்கள் இன்னும் ஒரு 20 ருபீஸ் போட்டிங்க அப்படின்னா 40 ருபீஸ் 60 ருபீஸில் ஒரு கொத்துமானி மாதிரி கிடைக்கும். அது வந்து இதோட குவான்டிட்டியை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நிறைய பேர் தெரியறது இல்லை. தெரியாமல் இந்த பேக்கெட் உதிரி மணியை வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுடைய ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இங்கே யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் போட்ட ஒர்க் பிடிக்கல அப்படின்னா கூட அதை கட் பண்ணி எடுத்து திரும்பவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உதிரி மணி நீங்கள் கட் பண்ணும்போதே அதோடைய ஷேடு எல்லாமே வந்து நீங்கள் அதுவே டேமேஜ் ஆயிரும். தென் ஷேடு போயிடும். உங்களுக்கு தேஞ்சிற மாதிரி ஆயிரும் மணி. ஓல்டு பீட் மாதிரி ஒரு லுக் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது பேக்கெட் மணி வாங்கும்போது. அதனால் வாங்கும்போதே கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிட்டீங்க, நல்ல பிராண்டடாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை வேணால் அதை கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மணியுமே ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் உதிரி மணி வாங்கி சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற மணியை நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டியாக வாங்கி மணியை சேவ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெஸ்ட் நான் நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. அதனால் தெரிஞ்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி பீட்ஸை வாங்குங்க. இப்போது நான் 4mm பீடுக்கு அப்புறமா ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டேன். 2 சுகர் பீட்ஸாக கொடுத்துட்டேன். தென் திரும்பவும் ஒரு 4mm பீடு தான். 4mm பீட் திரும்பவும் அது பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் கொஞ்சம் கேப் வேணும். ஸோ அதனால் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் ஒரு 4mm பீட் கொஞ்சம் கேப் விட்டு 4mm பீட் கொடுக்குறேன். நீங்கள் சிங்கிள் பீடாக 4mm பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க, சிங்கிள் லாக் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் லாக்காக கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் சிங்கிள் லாக் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் புட்டா ஒர்க் போடும்போது மட்டும் சிங்கிள் லாக் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. மற்றபடி இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் சிங்கிள் லாக் வேண்டாம். எனக்கு தெரியாது இந்த மாதிரி எவ்வளோ கேப் விட்டு நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பீடும் லாக் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபுல் ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டு தென் திரும்பவும் நெக்ஸ்ட்டு 4mm பீடை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தான் தெரியும், நான் பிகினர்ஸ், அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலுமே ஓகே தான். இட்ஸ் யுவர் விஷ் தான். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கேப் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து நான் ஒரு டிசைன் போட போகிறேன். ஸோ அந்த டிசைன் வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த கேப் எதுக்காக இவ்வளோ விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் டிசைனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். பிகாஸ் நான் என்னோடய வீடியோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கான டிப்ஸும் ட்ரிக்ஸும் ஹிட்டனாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மெயினாக டிப்ஸும் ட்ரிக்ஸும் தேவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நிறைய டிசைன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குயிக்காக உங்களுக்கான ரிப்ளை கொடுக்குறோம். தென் இப்போ பாருங்கள் நான் இந்த 4mm பீடை சுற்றி ஆஃப் ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆஃப் ரவுண்டுக்கான கேப் தான் நான் இதுக்கு நடுவில் கொடுத்துருக்கிறது. எனக்கு ஆஃப் ரவுண்டு தாண்டி இந்த பக்கம் ஆஃப் ரவுண்ட், இந்த பீட் கிட்ட ஆஃப் ரவுண்ட், அந்த பீட் கிட்ட ஆஃப் ரவுண்ட் நான் கொடுக்குறேன். பட் ஸ்டில் 2 சுகர் பீட்க்கும் நடுவில் கேப் இருக்குது, எனக்கு அது எப்படி மெஷர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இன்னொரு டிப் சொல்கிறேன், இந்த வீடியோவில் கேட்டுக்கோங்க. இந்த ஆஃப் ரவுண்ட் ஃபஸ்ட்டு 2 பீடை வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபஸ்ட்டு ஒரு பீடை சிங்கிள் பீடை லாக் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஆஃப் ரவுண்டை சுகர் பீட் கொடுங்க. தென் திரும்பவும் ஒரு சுகர் பீட் அளவுக்கு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4mm பீடை சிங்கிள் பீடை லாக் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த 4mm பீடுக்கும் அந்த 4mm பீடுக்கும் நடுவில் மெஷர்மெண்ட் டேப்லேயோ
இல்லாட்டி ஸ்கேல்லையோ உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளவுஸ் ஃபினிஷிங் வரைக்கும் அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து 4 mm பீட் கொடுக்கணும். ஸோ அதனால் மீதி இருக்க எக்ஸ்ட்ராவாக இருக்க கேப்லலாம் செயின் ஸ்டிச் கொடுங்க. இல்லைனா அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துலலாம் 4 mm பீடை சிங்கிள் பீடாக நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அந்த மாதிரி கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் அண்ட் 4 mm பீடும் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ண இடத்துலலாம் 4 mm பீடை சிங்கிள் பீடாக லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுகர் பீட் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் தானே இருக்கும். ஒரு 4 mm பீட் போட்டுட்டு சுகர் பீடு நீங்கள் போடுறதுக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு ஆஃப் ரவுண்ட் முடிக்கும் போதும் நீங்கள் எண்டு நாட் கொடுங்க. கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால் எண்டு நாட் கொடுக்காம ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு அது பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் சில ஒர்க்குக்கெலாம் வந்து எண்டு நாட் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆஃப் ரவுண்டுங்கும் போது இன்னொரு சுகர் பீடுக்கு சென்டரில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி எண்டு நாட் கொடுக்க போகிறோம். அதனால் பெருசாக இது வந்து அந்தளவுக்கு பிகினர்ஸாக இருந்தாலுமே தெரியாதவங்களே போட்டால் கூட அந்தளவுக்குலாம் இம்பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால் பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிசைனை. இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு சில டிசைன்ஸ்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப பேசிக்கான டிசைன். தென் கொஞ்சம் கர்வ் டர்னிங்லாம் இருக்கிறதுனால ட்ரை பண்ணுறதுக்கு ஓகேவான ஒரு டிசைன் தான். ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் போடும்போது ப்ளவுஸோடைய நெக்காக இருந்தாலும் சரி, ஹேண்ட் டிசைனாக இருந்தாலும் சரி, அதோடைய சென்டர் மார்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சென்டர் மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் டிசைன் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். இன்கேஸ் நீங்கள் சென்டரை மார்க் பண்ணலை அப்படின்னா ஒரு சில டிசைனுக்கெலாம் உங்களால் டிசைன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சென்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ளவுஸில் ஒரு லைன் இருக்குங்க பாருங்கள். இது ப்ளவுஸோடைய சென்டர் மார்க் அப்படிங்கிற மாதிரி நான் லைன் போட்டிருக்கேன். நீங்கள் ஹெவி ஒர்க் மட்டும்தான் வந்து சென்டர் லைன் போடணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான டிசைனுக்கு கூட சென்டர் லைன் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பிகாஸ் இதுக்கப்புறமா நான் புட்டா டிசைன் பண்ணுவேன். புட்டா டிசைன் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவேன். மெஷர்மெண்ட் போட்டு இந்த இடத்துல இந்த புட்டா வரணும், இந்த இடத்துல புட்டா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் தான் நான் வந்து புட்டாஸ் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஈக்குவலாக வந்து ரைட் சைடில் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டே தெரியல அப்படின்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் மெஷர்மெண்ட் பண்ணும்போதே சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மறக்காமல் ஒன்றும் பெரிய வேலை இல்லை சென்டர் மார்க் பண்ணுறது. எல்லா ப்ளவுஸும் மெஷர்மெண்ட் போடும்போதே சென்டரையும் சேர்த்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போது நான் எப்படி ஆஃப் ரவுண்ட் கொடுத்துட்ருக்கனோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸோடைய ஃபுல் லைனுமே ஆஃப் ரவுண்ட் தான் கொடுக்க போகிறேன். பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். பிகினர்ஸ்க்குமே புரிகிற மாதிரி ரொம்ப பொறுமையாக தான் கைட் பண்ணுறோம். ஸோ அதனால் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மஸ்டடான வீடியோ நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் ஃபுல்லாமே என்னுடைய கஸ்டமர் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க இது ஃபுல்லாமே கஸ்டமைஸ் மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீடு, தென் ஒரு 3 mm பீடு,
எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வி மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். வி மாதிரி ஒரு சுகர் பீடும் ஒரு 3mm பீடையும் கொடுத்துட்டு இதோடைய மிட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல திரும்பவும் ஒரு 3mm பீடு ஒரு சுகர் பீடு புட்டா டிசைன் போடுவோம்ல, சேம் அதே பேட்டர்னில் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் என்னோடய கஸ்டமர் சொன்னது எந்த ஒரு க்ளூவுமே யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி. என்னால் கேர்ஃபுல்லாலாம் இதை மெயின்டைன் பண்ண முடியாது, ஸோ அதனால் நீங்கள் க்ளூ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிசைன் அவங்க ஃபுல்லாமே சஜஸ்ட் பண்ணாங்க. பிகாஸ் க்ளூ இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மெயினாக வந்து வாட்டர் வாஷ் பெருசாக எடுக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பிகாஸ் க்ளூ அப்ளை பண்ணுறது வாட்டரில் போட்டால் கொஞ்சம் பிரிஞ்சு வர சான்ஸ் இருக்குது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒட்டியிருக்க அந்த ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆயிரும். தென் அந்த இடத்துல எம்டியாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் க்ளூ வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். பட் என்னோடய கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, க்ளூ அப்ளை பண்ணால் என்னால் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்க முடியாது, ஸோ என்னால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியாத மாதிரி ஈஸியாக இதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு டிசைன் வேணும். அதுக்கு எந்த மாதிரி போடலாம் அப்படிங்கிறது கேட்டாங்க. ஆக்சுவலாக க்ளூ அப்ளை பண்ணாலும் உங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். பட் பெருசாக நார்மல் வியரிங்க்கு நீங்கள் வாஷ் பண்ணுற கிளாத் மாதிரி இதை வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க கேட்கல அதை. எனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க என்னை கேட்டுருந்தாங்க. ஏன்னு தெரியல அது. அப்படி இருக்கும்போது நான் வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு கேர் பண்ணணும்னு இல்லை. பட் இதையுமே ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே, அப்போ நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கே பண்ணிடுங்க, எனக்கு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ண ப்ளவுஸ் தான் இது. ஆக்சுவலாக வேறு ஒரு ப்ளவுஸ்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் இந்த டிசைனை நாங்கள் கொண்டு வந்தோம். அதனால் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் முன்னாடியே ரிவீல் பண்ணிடுங்க, க்ளூ அப்ளை பண்ணால் ப்ளவுஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், தென் ஆரி ஒர்க் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் உங்களுடைய கஸ்டமருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே நான் எந்த ஒரு க்ளூவுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செயின் ஸ்டோன் ஒட்டல, தென் வேறு எந்த ஒரு ஸ்டோனுமே இதில் நான் ப்ளேஸ் பண்ணலை. தென் இப்போது 4mm பீட், 4mm பீடு ஒரு பீடு விட்டு தான் நான் இந்த சுகர் பீடும் 3mm பீடும் கொடுத்து புட்டா டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்க அந்த இன்னொரு 4mm பீடு கிட்ட எம்டியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் சில்க் த்ரெட்டை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். பாருங்கள், சில்க் த்ரெட்டை நான் இன்றைக்கி சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். பிகாஸ் கஸ்டமருடைய ப்ளவுஸ் சாரீ வந்து சாண்டல் கலர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல எம்டியாக விடணும் அப்படிங்கிறது இஷ்டம் இல்லை. அதனால் அவங்க கஸ்டமைஸ் கேட்டாங்க, இது நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்க இந்த இடத்துல எம்டியாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு அழகாக இருக்கும் இந்த டிசைன் போட்டால் அப்படிங்கிறதால நான் இந்த டிசைனை சஜஸ்ட் பண்ணேன். சில்க் த்ரெட்டை வந்து 4 இல்லைன்னா 6 லேயராக எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். இதான் என்னுடைய ப்ளவுஸோடைய ஃபுல் ஒர்க்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு போங்க. இதில் நான் இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்கேன்ல ஒரு சுகர் பீடும் 3mm பீடும் அதே மாதிரி ஃபுல்லாக புட்டா ஒர்க் கொடுத்தேன். அவ்வளோதான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கிருஷ்ணன் ப்ரொடக்ஷன்ஸ் ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள்.